டிஎம்டிவி செய்திகள். வணக்கம். டிஎம்டிவி செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். வெள்ளை வேன் குறித்து ரகசிய அறிக்கை தயார். பசில் ராஜபக்ச எம்பிக்கு 3 மாதங்கள் விடுமுறை. ஜான் கெரி 2ஆம் திகதி இலங்கை வருகிறார். ஷிரானிக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. பெண் மீது தாக்குதல், இலங்கையருக்கு 7 வருட சிறை. பேக்கரிகளில் தராசு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த அரசாங்கத்தின் போது காணாமல் போனவர்களின் பின்னணியில் வெள்ளை வேன் கலாச்சாரம் இருந்ததாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த வெள்ளை வேன் கடத்தலுடன் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் 3 தொடர்பு பட்டிருப்பதாக தகவல் கசிந்துள்ளன. ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள், சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரை இந்த வெள்ளை வேனில் கடத்தப்பட்டு செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் 3 தொடர்பிலான அறிக்கை அடுத்த வாரம் நடைபெறவிருக்கின்ற பாதுகாப்பு சபையில் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைகளின் முக்கியஸ்தர்கள் 3 2 ஓய்வு பெற்றுள்ளதாகவும் மற்றவர் மேஜர் தரத்தை சேர்ந்த அதிகாரி என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ரகசிய அறிக்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கையளிக்கப்படவிருப்பதாக பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்காமல் இருப்பதற்கு அவருக்கு 3 மாத கால விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இன்று 28ஆம் திகதியிலிருந்தே 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்படுவதற்கு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திவினகும திணைக்களத்தின் நிதியை மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் நிதி மோசடி போலீஸ் விசாரணை பிரிவினால் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். அவர் கடுவெல நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மே மாதம் 5ஆம் திகதி வரையிலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி மே மாதம் 2ஆம் திகதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். அவருக்கான அழைப்புதலை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர கையளித்தார். 2 நாட்கள் விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு விஜயம் செய்யும் அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஒருவர் இலங்கைக்கு இறுதியாக 1982ஆம் ஆண்டே வருகை தந்திருந்தார். முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயகவுக்கு எதிரான வழக்கு ஜூலை மாதம் 21ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சொத்து விவரங்கள் வெளியிட்டமைக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதிவான் கிரான் பிலப்பிட்ட முன்னிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்ல முடியுமா என்பது தொடர்பில் பிரதிவாதி தரப்பினால் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கடிதம் தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இதனை அடுத்தே மேற்படி வழக்கை ஜூலை மாதம் 21ஆம் திகதிக்கு பிரதான நீதவான் ஒத்திவைத்தார். பெண்ணொருவரை தாக்கி தங்க சங்கிலியை கொள்ளையிட்டமை தொடர்பில் இலங்கையரான பாலபிரசன்னாவுக்கு 7 வருட சிறை தண்டனை விதித்தும் 1000 ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு 27ஆம் திகதி திங்கட்கிழமை இந்தியாவின் 2வது மேலதிக உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரினால் வழங்கப்பட்டுள்ளது. கருமண்டபம் பகுதியில் 38 வயதான சிவகாமியின் வீட்டுக்கு அருகில் வசித்து வந்த பாலபிரசன்னா அப்பெண் தனியாக இருந்த சமயம் வீட்டுக்கு நுழைந்து பாலபிரசன்னா அவரின் தலையிலும் நெற்றியிலும் இரும்பால் தாக்கிட்டு 7 பவுன் பெறுமதியான சங்கிலியை கொள்ளையிட்டு சென்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பேக்கரிகளின் தின்பண்டங்களின் நிறையை நுகர்வோர் அறிந்து கொள்வதற்காக அவ்வாறான இடங்களில் தராசு வைக்கப்படுவது கட்டாயமாகும் என்று நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ரூமி மர்ஷூக் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் பேக்கரி உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் நடமாடும் நிலையங்களுக்கு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறான நிறைகளில் பான் விற்பனை செய்யப்படுவதனால் அதற்கு ஏற்ற வகையில் விலைகளை நிர்ணயிக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாட்டின் நடைமுறையில் இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் ஒரு ராத்தல் பானின் நிறை 450 கிராம் ஆகும் என்பதுடன் அதன் விலை 54 ரூபாவாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்துடன் டிஎம்டிவி செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்தி அறிக்கையை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.